நான் ஆரம்ப நாட்கள்ல மனைவின்ற சொல்லுக்கு பதிலா பொண்டாட்டி அப்படின்ற சொல்ல பயன்படுத்தி இருக்கிறேன். நான் பேச வந்த காலங்கள்ல. அப்போ ஒரு முறை எங்களோட பேசிய புலவர் காந்திமதின்னு ஒரு பெரிய அறிஞர், தமிழறிஞர். அந்த அம்மா என்ன கூப்பிட்டாங்க. மேடையிலிருந்து இறங்கினோனே, "ஏன் தம்பி, இந்த சொல்லுக்கு மாற்றா வேற சொல்லே கிடையாதோ?" அப்படின்னு கேட்டாங்க. நான் யோசிச்சேன், இருக்குமா? ஏன் அத பயன்படுத்தக்கூடாது? பொண்டாட்டின்னு சொன்னாதானா? அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு அந்த சொல்ல நான் பயன்படுத்தவே இல்ல. மேடைகள்ல மனைவி, வீட்டம்மா, இல்லத்தரசி அப்படிதான் நான் பயன்படுத்தியிருக்கேன். இப்போ உங்களுடைய வார்த்தைகள்ல இன்னும் கொஞ்சம் நாகரீகம் இருக்கணும்னு சொல்லிக் கொடுத்த முதல் பேச்சாளர் திருமதி காந்திமதி அம்மா. அதே மாதிரி ஒரு அனுபவம் எனக்கு சன் தொலைக்காட்சிக்கு ஒரு பட்டிமன்றம் இங்க சென்னையில தான் நடந்தது. அதுல வழக்கமாக பேசுகிற அந்த கேலி, கிண்டல் அதெல்லாம் இருக்கும். கருத்துகளோடு சேர்ந்து கொஞ்சம் நகைச்சுவை, கேலி, கிண்டல் இல்லைன்னா மக்கள் ரசிக்க மாட்டாங்கன்னு சேனல் சொல்லும். அதில் நான் வழக்கம் போல கேலியா நிறைய பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு செய்தி நான் சொன்னது இன்னும் நினைவு இருக்கு. பெண்களுக்கு என்ன பெரிய உலக அறிவு இருக்கு, சமூகத்தை பற்றிய சிந்தனை இருக்கு. அவங்க ஒரு தொலைக்காட்சியில நியூஸ் பார்த்தாங்கன்னா கூட அந்த நியூஸ் ரீடர் வாசிக்கிற பெண் என்ன சேலை கட்டியிருக்குன்னு தான் பார்ப்பாங்க. அதுல எங்க வீட்டம்மா நியூஸ் பேப்பரை கையில் எடுத்தான்னா மாவு செழிக்க போறான்னு அர்த்தம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆடியன்ஸ் உடனே ஒவ்வொன்று கத்தினாங்க. ஏன்னா பெண்கள் நியூஸ் படிக்கிறது இல்லை, மாவு செழிக்கிறதுக்கு தான் நியூஸ் பேப்பர் எடுக்கிறாங்க அப்படின்னு நான் சொல்றதா மக்கள் கைதட்டினாங்க, சிரிச்சாங்க. நான் ரொம்ப கம்பீரமா பேசிட்டதாக நினைச்சு இறங்கி மேடையை விட்டு இறங்குறேன். திருமதி பாரதி பாஸ்கர் எதிரணியில இருந்தவங்க வந்தாங்க. நீங்க சொன்னது உங்களுக்கே மரியாதையா இருக்கா? நீங்க உங்க வீட்டம்மாவை சொல்றதா நினைச்சு சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த சமூகத்துல எத்தனை பெண்கள் எத்தனை உயரங்கள்ல இருக்காங்க. ஒருத்தரை கேலி பண்றதாக நினைத்து எல்லாரையும் கிண்டலா பேசாதீங்க. பெண்கள் சாதித்தது நிறைய இருக்கு. அவங்க பேப்பரை கையில எடுத்தா மாவு செழிக்க போறாங்கன்னு எப்படி சொல்லலாம்னு ஏறக்குறைய சண்டை பிடிக்கிற அளவு வந்துட்டாங்க. அந்த நேரம் எனக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. அது வரைக்கும் நான் ரொம்ப நல்லா பேசிட்டதா நினைச்சிட்டு வந்த ஆளு, அந்த கேள்வியில இருந்த நியாயம் எனக்கு சரியா பட்டது, சுருக்குனது. நகைச்சுவைக்காக தரம் தாழ்ந்து பேசுவது நியாயம் இல்லை அப்படின்னு அவங்க உணர்த்தினதை நான் முழுமையா தெரிஞ்சுக்கிட்டேன்.